வணக்கம்மா. இன்று இந்த ஆண்டினுடைய கடைசி நாள். நாளைக்கு புதிய ஆண்டு தொடங்க போகுது. இந்த ஆண்டும் நமக்கு இனிமையாக கழிந்தது. வரும் ஆண்டும் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் நம்ம அனைவருக்கும் அமையும். அந்த நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி நிறைவும் மன மகிழ்வும் பெறுவோம். நிறைவோடு இந்த ஆண்டின் இறுதி நாளிலே ஒரு இனிப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் அல்வாவையே செஞ்சிடலாம்னு செய்யறேன். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் தானே? நெல்லை இருட்டுக்கடை அல்வா தான் இன்னைக்கு அம்மாவுடைய உணவு. என்னுடைய அம்மா வீடு இருட்டுக்கடை அல்வா கடைக்கு பக்கம் தான். நான் கருவறையில இருக்கும் போதே இருட்டுக்கடை அல்வாவை சாப்பிட்டு பார்த்திருக்கேன். அதனால இப்பவும் எனக்கு அந்த அல்வாவை ருசிச்சு சாப்பிடுறதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட அல்வா எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். தண்ணி ஊத்தி பிசைஞ்சிடலாம். ரொம்ப எளிதுதான். நமக்கு பார்க்க தான் கஷ்டம் மாதிரி இருக்கும். திருநெல்வேலி போறவங்க கிட்ட எல்லாம் எனக்கு அல்வா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஆனா இதை பார்த்தா நீங்க ஆகா நம்மளும் செஞ்சிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கே நம்பிக்கை வந்துடும். நம்ம நம்பிக்கை வச்சா நம்ம வாழ்க்கையே மாத்திடலாம். என்ன அல்வா என்ன ரொம்ப பெரிய விஷயமா? அழகா செஞ்சிடலாம். மாவை பசஞ்சாச்சு, நல்லா உருட்டி வச்சிடலாம். இப்ப இந்த மாவுல ஒரு 5 கப் தண்ணி ஊத்திடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 8 இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு 9 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவை நல்லா கரைச்சிடலாம். கோதுமையில நல்ல பால் அப்பதான் கிடைக்கும். அதுல இருக்கிற சக்கைகளை எடுத்துடணும். அதுக்காக ஒரு வடிகட்டியில பாலை வடிச்சிடலாம். இப்போ சக்கையை எடுத்தாச்சு. பால் இருக்கு பாருங்க. இத ஒரு நீளமான பாத்திரத்துல ஊத்தி வச்சுக்கணும். நான் தண்ணி வைக்கிற கண்ணாடி கோலையில ஊத்தி இருக்கேன். நீளமான பாத்திரமா இருந்தா மேல தண்ணியும் கீழ்மட்டத்துல பாலும் நல்லா தங்குறதுக்கு வசதியா இருக்கும். இதை அப்படியே 2 மணி நேரம் வச்சிடணும். இப்ப 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க, தண்ணி மேல நிக்குது, கீழே கோதுமை பால் தங்கி இருக்கு. அது ஒரு கப் அளவு தான் இருக்கும். இப்ப மேல இருக்கிற தண்ணி எல்லாம் நம்ம வடிச்சிடலாம். மீதி இருக்கிற பால் சரியா ஒரு கப்பு தான் இருக்குது. இந்த 1 கப் பாலுக்கு நம்ம 4 கப் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ 4 கப் தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ அடுத்த கட்டமா பாலை கொதிக்க வைக்கணும். 1 கப் பால் எடுத்திருக்கோம்னா அதுக்கு நம்ம 4 கப் தண்ணி ஊத்திருக்கோம். இப்போ இந்த பாலுக்கு 3 கப் சர்க்கரை தேவைப்படும். அதுல ஒரு 1/2 கப் சர்க்கரையும் நம்ம முதல்ல நல்லா நிற வர்றதுக்காக கேரமலைஸ் பண்ணிக்கணும். அதுக்காக இப்போ அடி கனமான பாத்திரத்தை அடுப்புல வச்சிடலாம். 1/2 கப் சர்க்கரையை போட்டுடலாம். அதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் ஊத்திடலாம். நல்ல சர்க்கரை கரைஞ்சி நிறம் மாறட்டும். ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. நல்ல நிறம் மாறி வருது. நல்ல நிறம் மாறிடுச்சு. இப்ப நாம மீதி இருக்கிற 2.5 கப் சர்க்கரையும் அதுல போட்டுடலாம். 1 கப் தண்ணியும் ஊத்திக்கலாம். முதல்ல கொஞ்சம் சர்க்கரை கட்டியான மாதிரி தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருந்தா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும். இந்த பாருங்க, நல்லா கரைஞ்சி வருது பாருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு நமக்கு வரணும். வந்த பிறகுதான் நம்ம கோதுமை பாலை ஊத்த முடியும். என்னடா இது அல்வா செய்யறதுக்கு இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கும் கேக்குது. எதுதான் நமக்கு எளிதா கிடைக்கும்? இதையும் நம்ம விருப்பத்தோட செய்யற போது நம்ம செஞ்ச அல்வா அப்படின்னு நம்ம ருசிச்சு சாப்பிடலாம். மத்தவங்க பாராட்டும் போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படலாம். இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிலையானது. சரி, இப்போ அல்வாக்கு வரலாம். 1 கப் பாலுக்கு 1 கப் நெய் சேர்த்துக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆகுது. இன்னும் சர்க்கரையில ஒரு கம்பி பதம் வரல. ரொம்ப பொறுமையா தான் செய்யணும். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை ஊத்திடலாம். 1 கப் கோதுமை பால்ல ஒரு 4 கப் தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம்ல, அதை ஊத்திடலாம். இனி கிண்டுறது தான் பாக்கி. விடாம கிளறணும். அதுக்கு தான் அடி கனமான பாத்திரமா இருக்கணும். கிளறிக்கிட்டே இருக்கணும். பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வச்சிருக்கிற ஒரு கப் நெய்யில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிடலாம். கிளறிக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த 20 நிமிஷத்துல கொஞ்சம் கட்டியா வந்திருக்கு. இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்ல நெய் வாசனை நல்லா இருக்கு. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். விடாம கிளறணும். அடி பிடிச்சிடக்கூடாது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இனி இருக்கிற நெய்யெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிக்கலாம். நெய் வாசம் அப்படியே மணக்குது. தீயை குறைவா தான் வச்சுக்கணும். மிதமான தீயில தான் நம்ம இதை செய்யணும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இன்னும் ஒரு 7 நிமிஷம் போட்டோம். இப்போ அதை விட கெட்டியா இருக்கு. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்ல குறைவான தீயா வச்சுக்கோங்க. இப்போ அல்வா என்ன பதத்தில் இருக்குன்னு பார்க்கலாமா? பதம் பார்க்குறேன்னு சொல்லி அல்வாவை நான் பதம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆஹா, அருமையான அல்வா தயாராயிடுச்சு. அதனோட நிறம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல சரியா இருக்கு. இதை அப்படியே நம்ம ஒரு 2 மணி நேரம் வச்சிடணும். நான் ஒரு 1 மணி நேரத்தில் வந்து பார்க்குறேன். இப்போ எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வைக்கலாம். இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆச்சுன்னா இன்னும் கட்டி ஆயிடும். பாருங்களேன், நான் அடுத்து இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே இருட்டுக்கடை அல்வா என் கையில் இருக்கு. மொத்தமாக சாப்பிட்டுருவேன். இதுல முந்திரி எல்லாம் போட வேண்டிய தேவையில்லை. ஒரிஜினல் இருட்டுக்கடை அல்வாவுக்கு நம்ம முந்திரி போட வேண்டாம். எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே இருட்டுக்கடை அல்வா, திருநெல்வேலி அல்வா என் கையில இருக்கு. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.